நடிக்கலாம் போறா யக்கோ ஓ தம்பி ஓ ஓ கிரண வந்தோடா தேடியா இரடா வர இன்னைக்கு தங்க மயிலேறி மாலையிட்ட எண்டூரையே இன்னைக்கு தர்மர் வராரு எங்கிருந்து யோ தம்பி ஓ தம்பி இன்னைக்கு தங்க மயிலேறி இன்னைக்கு தங்க மயிலேறி மாலையிட்ட எண்டூரையே இன்னைக்கு தர்மர் வராரு எங்கிருந்து தம்பி தூரமா போடா ஒட்டி வாடி இன்னைக்கு தங்க மயில் பறந்தது என்று மாலையிட்ட எண்டூரையே இன்னைக்கு தர்மர் வராரு எங்கிருந்து ஏ தம்பி யக்கோ ஓ தம்பி யக்கோ இன்னைக்கு தங்க சிகரெட்டு சீமாடு சீமாடு இன்னைக்கு தங்க சிகரெட்டு தாய் மாமா கையெழுத்து ஓ தம்பி யக்கோ ஓ தம்பி யக்கோ குறைய எடுத்துக்கினே ஏ தம்பி யக்கோ குறைய எடுத்துக்கினே அடிச்சுக்கிட்டு தேடியா அதிகார தேடப்பையா நான் இன்னைக்கு எடுத்துக்கினே சரவண மாமா வீட்டுக்கு போனேனே கேப்பார் உண்டோ என்ன கவு சாத்தின்னு என் பொறைய கேப்பார் உண்டோ யக்கோ கதவு சாத்தினி கேப்பார் உண்டோ ஓ யக்கோ தம்பி நான் இன்னைக்கு இந்த உயிரை வச்சுக்கின்னு இருக்க மாட்டேன்டாடா ஐயப்பா சாவடி தேடியா சாவடி என்ன தாசின்னு யக்கோ ஓ தம்பி மேல நின்னு என்ன தாசின்னு தம்பி நெஞ்சே வச்சா புண்ணிய வச்சா தம்பி நெஞ்சே வச்சா புண்ணிய வச்சா என் மாமா நடுச்சா புண்ணிய வச்சா ஓ யக்கோ ஓ தம்பி யக்கோ ஓ தம்பி நான் இந்த ஊரை வச்சு இருக்குமா நான் தூக்கு போட போனாடே முகத்தை எப்ப பாப்பேன்னு தெரியலையே உயிரை வச்சுக்கினே இருக்க மாட்டேன்டா ஐயப்பா சொல்றா உயிர் போவாது தொட்டி காமியாம்பா நீ கட்சி காமி அதுக்கப்புறம் நான் கடிக்கிறேன் கட்சி காமியா ஏன்னா தாசின்னு ஒரு பூனை கூட அந்த புலின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா என்ன சொன்னா மாமா மாமா என்ன தாசின்னு சொன்னாலே மாமா
மாதிரியே இருக்குது மகாராஜா. ஏய் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா மகாராஜா, ஆட்டுக்கடைக்கு போற பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நினைக்கிறா? இல்லடா உன் கூட தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நாங்க கூடயா? எஸ்கேவி அந்த கார்ல. ஆமா ஆமா சரி அவங்கிட்டே கேட்கலாம். ஏய் ஆள் யாரு நீ? டேய் அடி விளையாடு போய். உங்கள் மனைவி மனைவியா? ஏய் பகவல்லிங்க நாங்க. டேய் டேய் தாண்டி போவேன். ஓ உனக்கும் எனக்கும் திருமணம் ஏற்படுத்தி வைத்தார்கள் அந்த கயல் தேவடியா மக்களா. சொந்தத்தை மகள் சொந்த அம்மாள் மகளை திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த கருமாந்திரவல்லி நீதானா? அப்படி இருக்க என் வாய்ப்படி தேடி வந்து என் பசி வேகத்தை பார்த்து அடி இந்த அடி பேசி என்று எப்படி சொல்லுவார்? போடு ஒரு ஐடியா பாப்பு கூட்டி சம்பளம் வாங்கறதுக்கு வேலை செய்யணும். சம்பளத்துக்கு வேலை செய்யணும். எப்படி சொல்லுவாய்? வரவையில சாவத்தானடி அடி தேவடியா முண்ட வெளாறு ஓடி 3 வருஷமா சாவதா இருக்குடா. மகாராஜா கூல் 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 மட்டமா கூல் மகாராஜா கூல் மட்டமா கூல். உனக்கு நடக்கும் திருமணம் நடந்து எவ்வளவு காலம் ஆகிறது? 3 வருட காலம் ஆகிறது. 3 வருஷமா எவனையோ வெட்டி ஒட்டி நின்று இப்ப அவன் விட்டு போனவனே என்னை என்கிட்ட தேடி வந்துடா. அதான் நீ தேடு. இல்லைங்க அப்படி வரலங்க. அப்படி வேற வந்தா போடு. அப்புறம் வேற எதுக்கு வந்துடா? நீ அப்படி இல்லைன்னே வச்சுக்கோ. உனக்கும் எனக்கும் திருமணம் எத்தனை காலம் ஆகுதுன்னா 3 வருஷம். அப்படி 3 வருட காலம் ஆகிறது. மாலையிட்ட கணவன் உன்னை பார்ப்பதற்கு வருவதுண்டா? இல்ல. உன் அரண்மனைக்கு வருவதுண்டா? இல்ல. இன்ப சுகம் ஏதாவது தருவதுண்டா? அப்படி இருக்க நல்ல ஜாதி பொண்ணாண்டா என்ன பண்ணா? அந்த தாலிக்கு தாலி அதை அவுத்து மாறுல வச்சு எவ்வளோ ஓடி போயிருந்தான். சாவத்தாங்க நான் மட்டும் அந்த ஊர் ஆம்பளைக்கிறா ஆம்பளை ஆம்பளை சொல்லி கூட்டு வர்றது. வந்தா தமிழ்நாட்டுல யாருன்னா இந்த நல்ல நல்ல பொண்ணுங்க எல்லாம் இந்த யாருன்னா இந்த வேலையை பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன். நல்ல பொண்ணுங்க எல்லாம் என்ன வார்த்தை? இந்த தாலிய கைடி அப்படி வச்சு அவனே பூந்து ஓடுறதானடியா? அப்படிப்பட்டவ நான் இருந்தா நான் என்னைக்கே போயிருப்பேன். அப்படிப்பட்டவ கிடையாது. ஆமா ஆமா சொன்னாங்க. சரி, அப்படி இருக்க என்னை நாடி நீ வந்து அடி உனக்கும் உனக்கு எனக்கு அண்ணடி ஒரு தேவையா? இதோ நீங்க தொட்டு கட்டினீங்க பாருங்க. தாலி சொல்றீங்களே, என் கதையை சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் பிறந்த ஊரோ மஞ்சளாபுரி பட்டம். மஞ்சள மன்னனுக்கும் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. அதனால இப்போ நான் சொல்றேன், என்னுடைய நாடோ மஞ்சளாபுரி பட்டணம். மஞ்சள மன்னனுக்கும் மஞ்சளாவதிக்கும் பிறந்த ஒரே ஒரு பொண்ணு. நான் பிறந்த 3 மாசத்துலயே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. ஜன்னி வந்து செத்து போயிட்டாங்களாம். எப்படிப்பட்ட தத்திரம் பிடிச்சவன் பாத்தீங்களா? நானு பிறந்த 3 மாசத்துலயே எங்க அம்மா செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்து போன உடனே எங்க அப்பா என்ன பால் மாட்டு பால் வாங்கி புட்டி பால் ஊத்தி என்ன வளர்த்தாங்க. தப்பு பண்ணிட்டேன். உங்க அப்பா அப்பே சாவச்சிருக்கீங்க.
அப்போ சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களாம் என்னை பார்த்து சொல்லுவாங்க சின்ன பிள்ளையா வளர்ந்த உடனே, அம்மா உங்க அப்பா உன்னை அப்படி பார்த்தான், உன்னை அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் இவ்வளோ பிள்ளையா ஆனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எங்க அப்பா என்னை தோல் மேல தூக்கிட்டு இந்த தெருவில் நடந்து போறாரு. அந்த தெருவில் நடந்து போகும்போது எதிர்க்க வரவங்க கேட்குறாங்க, ஐயா மகாராஜா, உங்களுக்கு தான் ஒரு மனைவி இறந்து போச்சு, நீங்க இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணின்னு ஒரு பிள்ளைகளை பெற்று இந்த நாட்டை அரசு ஆள்வதற்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையே, நீங்க பெற்றிருக்க கூடாதா அப்படி என்று என் தந்தையிடம் சொல்கிறார். என் தந்தை என்னை சொன்னார் தெரியுமா, ஆனால் நான் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றிருந்தால் நான் வேறொரு கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் பெற்றிருப்பதோ பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளைக்கு ஒரு மாற்றான் தாய் கொடுமை வர வேண்டாம், வரக்கூடாது என்று சொல்லி என்னை அவ்வளவு ஆசையாக வளர்த்தார். வளர்த்த உடனே கொஞ்ச நாள் ஆகிவிட்டது. அப்போ நான் திடீர்னு வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்த உடனே எங்கள் அப்பா உடனே செஞ்சு எனக்கு மஞ்சள் நீராட்டு விழாலாம் வைக்கிறாங்க. எங்கள் வழக்கத்தில் மஞ்சள் நீராட்டு விழானா புடவை கட்டி மஞ்சள் தண்ணி எல்லாம் சுற்றி வைக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்து என்கிட்ட ஒரு தங்க பொட்டியை சின்ன பொட்டியை கொடுத்து, அம்மா இதில் இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கம்மா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. நானும் போட்டுக்கிட்டேன். திருப்பியும் கேட்குறேன், அப்பா இது யாருடைய நகைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா உன்னை 3 மாத குழந்தையிலே உன்னை விட்டு பிரிந்தாள் அல்லவா உன் தாய், அவளுடைய நகை தானம்மா இது அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு, அம்மா நான் உன்னுடைய தாயை தொட்டி தாலி கட்டினம் பத்தியா, அப்போ பார்த்த அவன் முகத்தை விட உனக்கு முகமாகப்பட்டது அவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொன்னாங்க தெரியுமா. அப்படி சொன்னாங்க. வயசுக்கு வந்துட்ட உடனே வீட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு வேகமாக சிறந்து இந்த நிற்கிறாரு. இன்னைக்கு உனக்கு எனக்கும் உறவு என்னன்னு கேட்ட தாய் மாமா பையன், இவருக்கு எனக்கும் வேகமாக கூட்டின்னு வந்து திருமணம் செஞ்சு, அம்மா உனக்கு கல்யாணம். அப்போ நானும் கல்யாணம் பண்ணுற ஆசையில், அப்பா யாருப்பா எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நான் பார்த்தேன், அம்மா உனது மாமன் மகனான சாந்தசீலன் தாம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன், திருமணம் முடித்து கொள்ளம்மா என்று திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டார். திருமணம் ஏற்பாடு செய்துவிட்டு இந்த நிற்கிறார் அல்லவா, இவர் என் கழுத்தில் தாலியை கட்டிய பிறகு அந்த ஐயர் சொல்றாரு, அம்மா கற்பகம் உங்க அப்பா காலில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமான்னு. நான் குடுன்னு ஓடி எங்க அப்பா காலையில் ஆசீர்வாதம் வாங்கினேன். எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, அப்பா ஆனா கற்பகம் இவ்வளோ நாள் உன்னை என் வயிற்றுல நெருப்பு கட்டி வச்சிருந்தேன், இன்னும் யாருன்னா ஒருத்தர் நல்லபடியா பிடிச்சி கொடுத்துட்டுனா நான் நிம்மதியா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பந்தலில மார்பு ஏற்பட்டு நெஞ்சு வேலையில இறந்துட்டாருமா எங்க அப்பா. அந்த பாதி மாவன் எனக்கு ஒரு ஜானி இடத்தை தேடி இருந்தா இதுக்கு உறவன் வந்து நான் கேட்டு நின்று இருப்பேனா, இல்லைன்னா அந்த 3 மாதம் குழந்தையில எனக்கு கொண்டு போட்டு வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா இன்னைக்கு நான் வந்து நிற்பேனா இந்த உறவுன்னு. இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வந்து எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா, அம்மா கல்யாணம் பண்ணி வந்து விட்டா இப்படி இருந்துடக்கூடாது, தினமும் காலையில எழுந்த உடனே கணவன் காலையை தொட்டு கும்பிட்டு தான் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சொன்னாரு. கல்யாணம் மாலையிட்ட ஒரு நாள் முதல் அன்று வரை 3 வருஷமா போன மண்டவர் வருவாரு, இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாருன்னு உக்காந்து பார்த்தேன். அதுல நின்று பார்த்தேன், வரலம்மா வரலம்மா.
அப்போ என்ன செய்வேன்? இவங்க போட்டோ இருக்கு பாரு அரண்மனையில, அந்த போட்டோ தான்மா வச்சு நான் தினமும் காலை தொட்டு கும்பிட்டு இருப்பேன். இவ்வளோ ஈஸியா சொல்றாரு, உனக்கு எனக்கும் என்ன உறவு அப்படி. அம்மா எனக்கு தெரிஞ்சது நான் இந்த இதுல சொல்றேன். சத்தியமா பொண்ணாவே மட்டும் பிறக்க கூடாதுமா, பொண்ணாவே மட்டும் பிறக்க கூடாதுமா. இருந்தாலும் இதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. 3 வருஷமா உங்க கை என் மேல பட்டதில்லை. இன்னைக்கு உங்க கை வந்து என் மேல பட்டிருக்கேன்னு எனக்கு சந்தோஷம் தான் இருக்கு. வருத்தம் இல்லை, கோபம் இல்லை. இப்ப ஆச்சு என்ன தொட்டிங்களே. ஆனால் மன்னா, என்னை அடித்தாலும் பெரிதல்ல, என்னை புனைதாலும் பெரிதல்ல, இந்த எட்டி உதைத்த கால் உங்களுக்கு வலிக்கும். மகாராஜா, மாலையிட்ட நாள் முதல் சுக இன்பம் எதுவும் தராமல் வேறொரு பெண்ணுடன் சுகத்தை அனுபவிக்கும் பாதினான். ஆமா, இப்பொழுது இவ்வளோ என்னை நாடி வந்து என் வாய்ப்படியே என்று அழுவதை நினைத்தாள். அம்மி சாட்சியா, அரசாங்க சாட்சியா, தாலி கட்டிய தொட்டு தாலி கட்டிய தோஷம் அட தானடா வீட்டாலும் உனக்கு சுக இன்பம் எதுவும் தராமல் வேறொரு பெண்ணுடன் சுகத்தை அனுபவிக்கும் பாதினான். இப்பொழுது நீ வாய்ப்படிலே என்று அறிவதை நினைத்தால் தொட்டு தாலி கட்டிய தோஷம் தானாடா விட்டாலும் தன் தசை துடிக்கிறது. என்னால் முடியவில்லை. ஆனால் நான் மனது மாறி உன்னிடத்தில் வந்து விட்டால் உள்ளே இருக்கும் தேவா அவள் என்னை நினைப்பாளோ, தேவா எனக்கு நினைப்பாளோ.
மாறி வந்து விட்டால் உள்ளே இருக்கும் தேவா ஓஹோ மாமா மாமா என்று மனமொழி அறிவார். மழமுடி எழுவா பாத்தீங்களா என்ன தாதி டேய் அது வேற ஒரு பாத்தீங்களா உங்களுக்கு இன்னைக்கு ரெண்டு சந்தேகம் வந்து சிந்தனை வந்த காரணம் என்ன என்னடியா என்ன சிந்தனை வந்துச்சு என் கூட வந்துட்டா அந்த தாசி என்ன நினைப்பாமா அப்படின்னு உங்களுக்கு ஆமா ரெண்டு சிந்தனை இருக்கு ஆமா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்னடியா உங்க தாசி கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க கண்ணே மஞ்சு மஞ்சு என்ன தாதி ஏமாமா அவ ஏதோ போனீங்களா போனா தண்டனை கொடுத்தீங்களா கொடுத்தா நான் தண்டனை கொடுத்தீங்க மாமா என்ன தாதி அவனவோ உயிட்ட பேசணுமா நில்லு இப்படி யாங்கிட்ட அவ பேசணுமா நில்லு இப்படி ஏய் என்னடி உறவே என்னடி காரணம் என்ன சொல்லு தெரியுமா இப்படி வாங்க சொல்றேன் என்ன காரணம் தெரியுமா இந்த முக்கோண சக்காரம் என் மன்னவா, உன்னை மஞ்சு ஏதோ முக்கான சக்கரம் எனக்கு தெரியாம 3 வருஷமா அங்கடி ஒழிச்சு வச்சுக்கிறா மாமா நீ கை வாக்காத இடமே இல்ல நான் என்ன பண்ண மாட்டேன் மாமா உனக்கு பேர் தெரியாம இருக்குமா என்னடி முக்கான சக்கரம் உங்களுக்கு புரியலையா விளக்கமா சொல்றியா இந்த முக்கோண சக்காரம் சக்கரம் என் மன்னவா உன்னை முன்னும் பின்னும் இழுக்கிறே கண்ணாலா அடி போடி தேடா முண்டா அந்த முக்கான் சகத்தை 3 வருஷமா அடிச்சு போட்டு ஓட்டி நீரான் இப்ப வர காமிலாம் அவன் நீ என்கிட்ட வர போறான் அடி தக்காளிச்சி அடி சேவடியா அடி ஜாடி மாடு நீ காட்டாம இருந்தா அவன் என்கிட்ட வர போறான் நீ போய் மனா எவனும் ஒட்டி இப்ப வந்து கேக்குற முக்கான சகர் இருக்குது ஏய் நான் தாடி கட்டி விடு மாமா மஞ்சு மாமா மஞ்சு அவ என்ன சொன்னா உறவு தானே கேட்டான் அவ கைத்துல போடுற தாலி அவ இருக்கிறதானே சொல்ற உறவுலாம் சொல்றா அது இல்லைன்னா என்ன பண்ற தாலி போட்டு எனக்கு கட்டு போய் ஒடி சனிங்க இங்க எதுக்கடி வந்த காரணம் எனக்கு உங்களை கூட்டின்னு போலான்னு தான் வந்தேங்க என்னடி காரணம் காரணமா உன் தந்தையும் உன் தாயும் உயிர் போவது வருவதுமாக இருக்கின்றார் இன்னும் அவங்க சாவலியா அவங்களுக்கு நீங்க வந்து பால் ஊத்துங்க அவங்க நிம்மதியா போய் சேர்ந்துருவாங்க யாருக்கு சொன்னது நான் வந்து பால் ஊத்துனாங்க நிம்மதியா போவானே பெத்தவங்களுக்கு புள்ள பால் ஊத்துனாதான் போகும் பெரிய மனுஷன் என்று சொன்னாங்க அதுக்குதான் நான் வந்து அடி பைத்தியக்கார முண்டா ஏதோ பெரிய மனுஷன் சொன்னா நான் பெரிய மனுஷன் நான் சொல்ற மாதிரி கேளு அந்த கம்யூனிட்டி பசங்க வேலையே இல்லை ஏதாவது சொல்லுங்க பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி கேளு
இங்க இருந்து குடுன்னு ஓடு. ஓடி அரண்மனையில இருக்கிற பாலை நல்லா கொதிக்க காய வை. ஏய் தப்பி தவறி கேஸ் கீசு பத்த வச்சிட போறா, காசு செலவாயிடும். சரியா? அடுப்பு பத்த வச்சு நல்லா கொதிக்க காய வை. அப்படி காய வச்சு 2 பேருக்கும் மூக்க புடிச்சு மொடன்னு ஊத்துனா அந்த உயிரே சொல்லாத ஓடி போயிடும். சரியா? என்னால வர முடியாது, போடி. போக முடியாது. ஏய் என்னால வர முடியாது. போக முடியாது. ஏய் என்னால வர முடியாது. போக முடியாது. ஏய் என்னால வர முடியாது. என்னடி சாட்சியா? இந்த சாலிதான் சாட்சி. அப்ப கொடி அந்த தாலியா கொடுக்க முடியாது. அடி என்னடி நம்ம பேசுறாய்? மனபந்தில 10 பேர் வச்சு அருந்தாதி வச்சு தாலி கட்டி அத போய் 10 பேர் 10 பேர் 5 பேர் செத்துட்டான். 5 பேர் கூட்டு 5 பேருக்கு எனக்கு பாங்க சாராய் வாங்கி ஊத்தி ஒரு மயிர் வாங்கி கொடுத்தாலும் வர மாட்டானுங்க. அப்ப என்னால கொடுக்க முடியாது. அப்ப என்னால வர முடியாது, போடி. கொடுக்க முடியாது, நான் போக முடியாது. ஏண்டி போக முடியாது? போக முடியாது. ஏண்டி போக முடியாது? நீங்க வராத போக முடியாது என்னால. ஏன் அப்ப தாலி புடி வர? கொடுக்க முடியாது. ஏண்டி தர முடியாது? கொடுக்க முடியாது. ஏண்டி தர முடியாது? 10 பேர் கூடுவாங்க. ஏய் 10 பேர் 5 பேர் செத்துட்டாங்க. 5 பேர் கூடுவாங்க. 5 பேர் தான் பாக்கறே. ஏய் ஊட்டிட்டு வாங்க. ஏய் செத்தவனை எழுப்ப முடியாது. எனக்கு தாலி அப்படி கொடுக்க முடியாது. என்ன தாசினே ஏய் என்னால வர முடியாது, போடி. தம்பி அப்ப தாலி கொடுக்க முடியாது. நான் போறதா இல்ல இங்க இருந்து. ஏய் ஏண்டி தர முடியாது? வர முடியாது. நீங்க என் கூட வாங்க பாருண்ணா. என்னால வர முடியாது. நீங்க என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி தாலி கவிட்டு அங்க 10 பேர் கூண்டு வந்து அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி தொட்டு தாலி கட்டினீங்கல்ல, அவங்க முன்னாடி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஏய் 10 பேர் 5 பேர் செத்துட்டாங்கன்னு வச்சே திருப்பி அதே சொல்லி தாங்கடா. ஏய் கொடுக்க முடியாதுன்னு சொல்ற திருப்பி ஏன் கேக்குறீங்க? ஏய் என்னால வர முடியாது. அப்ப என்னால கொடுக்க முடியாது. ஏன் நீ தர முடியாது? தர முடியாது. ஏன் தர முடியாது? நீங்க வாங்க போலாம். நான் என்ன சாட்சியா? இந்த தாலி தான் சாட்சி. அப்பதான் அது கூட கொடுத்ததா நினைச்சுக்கீங்க. அப்ப நான் வந்ததா நினைச்சுக்கோ. போ. போக முடியாது. ஏன்டி போக முடியாது? நீங்க வாங்க. ஏய் இவனாடா இவன். மாமா பைத்தியக்காரச்சி மாதிரி பேசுங்கறானே. என்ன தாசினே சொன்னானே ஐயப்பா பைத்தியக்காரச்சி மாதிரி கத்திக்கிறீங்க. என்னால வர முடியாது. என்னால போக முடியாது. ஏன்டி போக முடியாது? போக முடியாது. ஏன் போக முடியாது? உன் தந்தை தாயருக்கும் இருவருக்கும் நான் சத்தியம் ஏய் செய்தேன். அவங்க செத்தா சாவுட்டி போடி நீ. பாத்தியா? ஒரு பெத்த அந்த கம்யூனிட்டி பசங்க எல்லாம் இந்த உருவம் எனக்கு வந்திருக்க மாட்டி. நானே என் மனைவி மஞ்சுளா ஜாலியா இருந்திருப்போம். தேவடியா மண்டா பாரு எனக்கு. ஆகாயத்துல போற சனியில ஏழு கட்டி இறக்கி கட்டி வச்சாங்க பாரு. மண்டா பாரு என் பாக்கி கிடைக்குது சாணியை விளாடுவது. என்னால வர முடியாது. என்னால போக முடியாது. சரி நான் உன் கூட வரணும்னா அது இருக்கிறா பாரு என் மனைவி மஞ்சுளா. அவளிடம் சென்று அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். ஏய் சொல்லி காமிடியா? அக்கா வணக்கம். அக்கா வணக்கம் வணக்கம். அப்படி என்று வணக்கம் சொல்லி அவள் ஏற்றுக்கொண்டால் அவள் கையால் செய்ய வேண்டிய வேலை எப்படி? கையால் செய்கின்ற வேலை உன் காலால் செய்து முடிக்க வேண்டும். ஆஹா, அவள் காலால் செய்ய வேண்டிய வேலையை உன் கையால் செய்து முடிக்க வேண்டும். சரிங்க மனுவா. அதுக்கப்புறம் அவ அப்படி நீ இப்படி எல்லாம் செஞ்சா உன்னை ஏத்துக்கினானா அதுக்கப்புறம் நீ அக்கா அக்கா அக்கான்னு சொல்லு. அக்கா உங்களுடைய மாமன் மாமி. உங்களுடைய மாமன் மாமி. உங்களுடைய மாணவன் வந்தவங்க அவங்க தானே. டேய் அதெல்லாம் இப்ப யாரு கேட்டா? அப்படின்னா வர முடியாது. சரி சரி சொல்லுங்க. தப்பி தவறி என்னுடைய மாமன் மாமின்னு சொல்ற போல சொல்ல மாட்டேங்க. அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ இப்படியே போயிடு. இல்ல சொல்ல மாட்டேங்க. எப்படி சொல்லுவா? உங்களுடைய மாமன் மாமிக்கு உயிர் போவதும் வருவதுமா இருக்கு. உங்களுடைய மாமன் மாமிக்கு உயிர் போவதும் வருவதும் தருவாயில் இருப்பதால் உங்களுடைய கணவரை தப்பி தவறி எங்களுடைய கணவன் சொல்ற போற எல்லாரும் சொல்ல மாட்டேங்க. சொல்லுவா? உங்களுடைய கணவனை என்னுடன் அனுப்பி வைங்கள் அக்கா. அனுப்பி வைங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி நான் சொன்னதா? ஆனால் அக்கா உங்களுடைய மாமன் மாமி வணக்கண்டியா? அக்கா வணக்கம்க்கா.
உங்களுடைய மாமன் மாமிக்கு உயிர் போவது வருவதுமாக இருக்கிறது. ஆ, அதனால் உங்கள் கணவனை என்னிடம் ஆ, சற்று அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு பால் விட்டு ஆ, அவருக்கு நல்லடக்கம் செய்து அனுப்பி விடுவேன் ஆ, அப்படி என்று கேட்கிறேன். ஆ, போ டக்குனு போய் அவர்கிட்ட போய் பேசுறேன். சரி, அவர் சொன்னாதான் நான் உன் கூட வருவேன், எல்லாம் வரமாட்டேன். டே ஐயப்பா, இவ்வளோ நேரம் மெயின் சுவிட்ச் எங்களுக்கு இதுன்னு தெரியாம இருந்தேன்டா. இதை தெரிஞ்சிருந்தா நான் ஃபர்ஸ்டே அங்க இப்படி கேட்டிருப்பேன். ஃபர்ஸ்டே போய் கரண்ட் கம்பெனில கை விட்டு இருப்பேன். இல்ல இவ்வளோ பேசுறாங்க, இவ்வளோ அடிக்கிறாங்க, இவ்வளோலாம் பேசிட்டாங்க. அவங்க போய் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுறதால என்ன போயிட போகுது? என்ன ஆக போகுதுன்னு ஆக போகுது. வா, போய் டேய் சீக்கிரம் போடியா. அக்கா சொன்னா சில்லுன்னு கிட்டி. ஓஹோ அக்கா, இந்த பக்கம் விசாடா, ஒரே பக்கம் விசாடா, கம்மி அக்கா சொல்லாண்டியா எப்படியா பெற்ற தாய்க்கு மேலாய் வந்த நல்லா இருக்கு போ. போ, நல்லா இருக்கு, போ. அக்கா எதிரிங்க வந்தங்க. உங்களுடைய கணவர் நான் தான் தாசின்னு தெரியுது. இப்போ நான் குடும்பத்துக்கு வந்தேங்க. தெரியுது இல்ல, தாசின்னு சொன்னே இல்லையா? அப்படியா வந்து தெரியாம சொன்னா ஏன் தாசின்னு சொல்லல? ஏன் தாசின்னு சொன்னேன்? ஏதோ என்னை ஆத்திரத்தில் கோபத்திலும் நீங்களும் பேசிவிட்டீர்கள். நானும் ஒரு பொண்ணு தானே. ஐயப்பா வா. இவன் முகத்தை பார்த்தா இது ஒரு காரணம் தெரியுது. இவ்வளோ பணிவா வந்து நம்ம காலில் போய மாட்டாளே. ஆமா சக்காலத்தியே என்ன காரணம் தெரியல. ஏதோ காரணம் இருக்கும். அதனால தான் வந்து பாதம் பண்ணிக்கிறா. என்னன்னு கேட்போம். என்னன்னு கேட்போம். சக்காலத்தியே அக்கா, உங்களுடைய மாமனார் தேசீலன் ஜெயமாலனிக்கு ஆமா உயிர் போவதும் வருவதுமாக இருக்கிறது. இன்னும் அந்த கிழத்தியோட பசங்க சாவலா சாவலையா? ஆமா, அது ஏன் இங்க வந்த? ஏன்டி சொல்ற? அவங்க உயிர் போவது வருவது மாதிரி இருக்கிறது. உங்க கணவரை அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு பால் விட்டு அவர் நல்ல நிம்மதியாக அது இருந்து உயிர் போனா என்னங்கன்னா கிடைக்குது. இங்க எதுக்கு வந்தப்பா? உங்கள் கணவரை அனுப்பி வையுங்கள் என்னிடம். நான் அவருக்கு பாலை ஊற்றிவிட்டு அடக்கம் செய்து விட்டு திருப்பி அனுப்பி விடுகிறேன். அனுப்புங்கள் அக்கா. திரும்ப வர முடியுங்களா? கண்டிப்பாக அனுப்பி விடுகிறேன். சரி மாமா. பெண்ணே மஞ்சுளா, மஞ்சுளா, மாமா, தேவா, 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 ஏய் ஆகி மாமா, ஏய் ஏதோ உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா? இந்த கிழ பசங்க. ஆமா அவருக்கு ஏதோ உயிர் ஆமா. போவதுமா வருவதுமா இருக்குதாமே. ஆமா சொன்னாலா? ஆமா பேசுங்க அவட்ட. ஆமா என்ன பேசுன? பேசாம எப்படி வருவேன்? ஜெய் என்ன பேசுனா? அதான் சொன்னா. பேசுறியா? டேய் இப்பதாண்டி பேசுனா. என்ன பேசுன? அதான் சொன்னாலே உயிரியா. ஐயோ நான் இல்லாத நேரத்துல என்னன்னா பேசுறாளோ என் சக்காலத்தியே. நாய் போட்டு மயக்கிட்டாயா மாமனே? ஏதோ சொல்றியா? உங்க அப்பா அம்மா சாவ நிலைமைதாங்க அம்மா. ஆமா சற்று ஆமா போய் பால் ஊத்திட்டு அந்த கிழத்தியோட பசங்களுக்கும் பாலை ஊத்திட்டு
சீக்கிரமா வந்துடணும். சரி வந்தேன். சரி நான் போயிட்டு வரட்டா? சரி நான் போயிட்டு வரட்டா? இங்க பாரு ஏய் இந்த எச்ச துப்பிக்கிற ஆ அந்த எச்சம் ஈரம் காயாங்காட்டி போய் வந்துடணும். ஆ நான் போயிட்டு வரேன். ஏய் பாத்தியா இல்லையா பொண்டாட்டி வந்த உடனே நடந்து பாத்தியா இல்லையா அதான்டா என்ன வேகம்பா எல்லாம் தானே பண்றீங்க. பொண்டாட்டி வந்து ஜிங்கிரும் போறானுங்க அப்படியே விட்டு காசுட்டு 3 வருஷமா 3 ஏய், நீ தாண்டி போயிட்டு வர சொன்னா? மீனா போட்டேன் நீ தான் நீ போயிட்டு வர சொன்னா? பொண்டாட்டி வரணும் நடப்பாங்களா போயிட்டு வந்தானே நட ஏன் ஏ வீட்டுக்கு போறான் வீடு போறான் பத்தியா எப்படி அதான்டா ஏய் உன் வீட்டுக்கு அப்படி தான் வந்தா? அம்மா பூஜை விட்டு வரும்போது மட்டும் யாருக்கும் தெரியாம பதுங்கி வரும் தான் பண்ணுவாங்க கல்யாணம் வச்சுக்கிறான் போல அவங்களுக்கு போய் கேட்டுப்பா தெரியும். மாமா ஏய் ஆ இந்த கடலை அவுட் ஏய் போயிட்டு வந்துடுறா. அவரா ஏய் போயிட்டு வந்துடுறா. நான் சம்பாதிச்சு போடுறதுலாம் இந்த நகைலாம் ஏய் நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். ஏய் போயிட்டு வந்துடுறேன். சம்பாதிச்சு வந்துட்டு அந்த குழந்தை தக்காளி புல கைட்டுக்கு வாமாமா. நான் பாத்து ஆஹா வேணாம் கைட்டு வச்சிரு. சம்பாதிச்சு நாயா விடலாம். 3 வருஷமா நான் கஷ்டப்பட்டது நான் கஷ்டப்பட்டு நான் உனக்கு இப்ப நான் கைட்டு வைக்கணும் அதானே? கைட்டு வச்சு போ எனக்கு தக்காளி குட்டி வா 3 வருஷமா நான் அம்மா அம்மா கஷ்டப்பட்டது தக்காளி குடி வச்சு எல்லாத்தையும் கைட்டா ஏய் பெண்ணே மஞ்சுளா இங்க வா. என் தெய்வம் வா. தலையோட உருவு அடி கண்ணே பின்னாடி இருந்து தூக்க நாடு நகர ராஜ்யங்கள் ஆன சேனை அடி பெண்ணே கற்பகம் பெண்ணே மஞ்சுளா மாமா இந்த நாடு நகர ராஜ்யங்கள் ஆன சேனை நாடு நகர நலந்தரும் நஞ்ச புஞ்சை புஞ்சை எல்லாம் அவரே அவுக்குறோம் என்னோட வா சொல்லுவா அவரே நீ இந்த நலந்தரும் நஞ்ச புஞ்சை புஞ்சை எல்லாம் அடி அத்தனையும் உந்தனுக்கு நான் சொந்தமாக்க அடியே தேவா மாமா அத்தனையும் உந்தனுக்கு நான் சொந்தமாக்க அவரே சீக்கிரம் ஏய், அதான் நிறுத்துடி. தக்காளி பிடிக்குவா மாறி பாரு பாரு போனா புடிக்குவா வீடு வைத்து உந்தனுக்கு எடுத்து தந்தே அடிப்பேனே மஞ்சுளா மாமா நான் போயிட்டு நகர ராஜ்யம் ஆனச்சாமி நலந்தரு நஞ்ச புஞ்சை ஆமா அனைத்தையும் உண்டனுக்கே வந்து சேரும் போல ஈடு வச்சுக்கிறேன் கண்ணே. பாராண்டா நான் சம்பாதிச்சு போட்டது நீ சம்பாதிச்சு போட்ட மாதிரி ஏன்டா நீ சம்பாதிச்சா போயிட்டு வா, நீ பாத்து நிற்காது வரைக்கும். எங்க பாத்துக்கிட்ட அப்படியே அந்த சக்காத்தி கூட்டு போடுவா அப்படியே ஏய், வந்து இவரு வந்தா ஒரு first நாளா? டேய், அவரு டேய், டேய், ஏன் பாரு, நீ கம்முனு இரு, டேய். அவரு நான் சம்பாதிச்சு போனா சக்காத்தி புள்ள குடிக்குவா அவரு சீக்கிரம் அவரு எல்லாத்தையும் அவரு பட்டின நான் சம்பாதிச்சு போட்டது ஆர்த்தி வரும்போது தண்ணி கம்மியா குடிக்க தெரியும் பயம் மட்டும் குடிச்சு வந்துடுறேன் என்ன அதை கொடுக்குறேன் இது பூச்சாரா அவரா சீக்கிரம் ஏய், இது அடி, அடி, ஏய், இது எல்லாரும் வந்து அவரே சட்டை அவரே சட்டை அவரே அலையிறா, அப்படியே, அப்பா. சாமான வைக்கிறதுக்கு இடம் இல்ல சாமான வச்சு ஊரு
கட்டா 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 எடுத்துடா நரமல இருக்குடா அம்மா இன்னும் ஒரு பொருள் இருக்குது அம்மா இன்னும் ஒரு பொருள் இருக்குது என்ன பொருள் இன்னும் ஒரு பொருள் கடி வச்சிரம் பாரு இது கூட வாடி கையில ஜல்தி நான் தான் கொடுத்தது கரெக்ட் வைக்கணும் வேற ஆனா வந்து ஆப்றோம் போ போ சீக்கிரம் போ பைக்கிட்டே வைடா கொண்டல வீடா வா வா வந்தா வா அங்க கேக்குறா அவுத்தியா ஏய் அவுத்தியா போய்டா 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 சரிடா அப்படியே விட்டனா ஏன்டியா டாடி விட்டு போனே பாரு தலை சீவுன்னா டேய் போடி டேய் என்ன தலை தலை பொண்டாட்டி விட்டு போனே பார்த்தே இல்லையா அப்படியே அவன் ஆட்சி கலைச்சு அப்படிதான் இருப்பான் பொண்டாட்டிக்கு போனா சிங்காரத்தின்னு தலை சிங்கிட்டு போறான் பாரு டேய் போடி உள்ள எல்லாம் இப்படி தானே பண்றீங்க பொண்டாட்டிக்கு போன உடனே அரிமலா இட்லி போ நான் போய்டா போய்டா வண்டி வந்தாடி தங்கம் இல்ல மாமா அந்த தேவையா போட்டுக்கிற பாரு நகை ஆமா நகை போட்டுக்கிற பாரு ஆமா ஜிகு ஜிகு ஜிகுன்னு சொல்லிக்கிட்டே புடவை பாத்தியா 50 ரூபாய் போறவாதியா நான் கேட்ட புடவை கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஆ நான் சொன்னா தர மாட்டேன்டாளா கட்டிக்கிட்டா உண்டாரா எத்து கட்டி எடுத்து வச்சுக்கணும் நான் பார்த்தேன் பிடிக்கவனே இப்போ யாருக்கு வந்து புடவைப்பா போறவ தானா எனக்கு போட்டுக்கிற நகை எல்லாமே அது எனக்கு வேணும் சரி நான் போட்டு நடந்தா தெருவுல எது எப்படி இருக்கு தெரியுமா நான் நடந்து போனா தெருவுல அப்படியே மஞ்சு அடா 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 அப்படியே தெருவுல போற நாய் தண்ணி மூட்ட மாதிரி இருக்கும் பாத்தியா பொண்டாட்டி வந்து என்னன்னா தான் ஏய் ஐயாவா இருக்கியா மாய் வந்துறான் பால் ஊத்துறனா இல்லையா அவன் நகை அந்த புடவை கொடுத்துட்டு வந்துடுறான் நாட்டுல ஒரு பொன் பொருள் நகை நட்டு எல்லாமே எனக்கு வந்தாகணும் எனக்கு எல்லாமே எடுத்து வரேன் சரி எத்தனா இல்லையா அந்த அன்புல மகாராஜே எல்லாருமே எல்லாமே எனக்கு வேணும் சரி நகை இப்படி போடுங்க பாரு நகை அவனுக்கு இப்ப நகை முந்து காட்டி கூட அவகிட்ட தந்துடுறான் பாரடி எல்லாமே இப்படி தானே பண்றாங்க எனக்கு தெரியாது ஏய் சரி பால் ஊத்துறனா இல்லையா இதுடா. அந்த கேவ தேவடியா பசங்களுக்கு ஆ. பால் ஊத்திரியா இல்லையோ ஆ. என்னது பால் ஊத்துறனா இல்லையா அந்த நகை ஆ. பொருள் அவ கடிக்கிற அப்படி சேலை சரி மொத்தத்தையும் வேணுங்கிறா சேலை அந்த நகைக்கு எல்லாமே எனக்கு வரணும் சரி வரணும் சீக்கிரமா சரி, வரணும் எனக்கு வந்துடுறேன். ஆ. ஏய் ஓ இங்க வா வாடிக்கிட்டா சனியா நான் யார் என் கணவன் நீ யார் உனக்கு மனைவி. இப்ப நீ நானும் ஒன்னாதானே போறோம் ஆமா. சிரியா இங்கே அடி விளையாடு ஓய்யா டேய் சிரிய முண்டா டேய் என்ன அப்படியே போய் சூத்துல மூஞ்சி விட்ட மாதிரி டேய் சிரியா டேய் அப்ப யார் கூட போனா டேய் வரேங்க அட கம்மியா வாடா டேய் அவன் ஏன்டா சிரிக்க மாட்டீரா அப்பா ராசிக்கு வைக்கிறேன் இங்க பாரு லவ் டேய் அவனை பார்த்தா மட்டும் டேய் அப்படி அவன அவன 3 வருஷமா இவனதான் வெச்சு நொட்டிங்கடா அட காடு கம்மியாடி டேய் யா அங்க பாரு அடியோட நின்னு போனிடுறான் வரா அந்த பொண்ணு அனுப்புறா பாரு தேவடி அனுப்புறா பாரு அவனா வெச்சிரு அந்த கைத்தோட நம்ம போலாமா போலாங்க ஆடி பாத்ரூம் கண்ணே பாத்ரூம் போடலாம் நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி எவனடி நோட்டின்னு வர எவனை நான் யாரையும் பார்க்கலையே. டேய் அப்படியே நீ அங்க இங்க பாருடி ஏய் நான் உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். டேய் நீ அங்கேயும் பார்க்கல நான் பார்க்கலையே. பாக்கலையா பார்க்கலையே. சரி ஏன் பார்க்கல ஏன்
பார்க்கலையான்னு தான் சொல்ல முடியும். ஏன் பார்க்கலையானா இதெல்லாம் ஒரு திருன்னு வைக்கிறா பாரு டேய், சக்காத்தி சரி, நீ பாக்கல வச்சுக்கோ. ஆ. சரி, முன்னால நீ போ, நான் பின்னால வரேன். சரி வாங்க போலாம். சந்தேகம் போ. நடந்துமே உங்கள் முன்னாலே டேய், அட கம்ப்ளைண்ட் வாடா. போடா கூப்பிடுறா போடா டேய், அடிக்க மாட்டா வாடா. டேய், இவனாவோ அருண் மகாராணி பொண்ணு மாதிரி முன்னாடி போறா. நான் ஏதோ பூஜா தூக்குனா நான் பின்னாடி போத்துக்க. டேய், அட அடி கூடாதுன்னு பா. ஏய், நம்ம பையன். ஓ, கம்ப்ளீட்டா. என்னடா இது? அடி வாங்கிக்கிறேன் பின்னாடி போனாலும் எவனடி பார்க்கலன்னு சொல்றான். ஆமா, நீ நான் மகாராஜா விட்டு பொண்ணா? முன்னாடி போனாலும் உனக்கு நான் கூஜா தூக்குற ஆளான்னு கேக்குறேன். ஆமா. அப்புறம் நான் என்னதான் பண்றது? போடு. எப்படி தெரியுமா வரணும்? ஆ. மாமனுடைய கரம் பிடித்து வர வேண்டும். சரி வரேங்க. ஏய், அடி சனி. ஏய், ஏய், மொத்த வாடா இங்க. ஏய், ஏய், வாடா. ஏய், அட கம்மியாடியா. இவன்டா என் கையை தொடுறா. இது எப்பேற்பட்ட கை, என் மஞ்சுளா. ஐயோ, 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 ஐயோ. ஏவா தொட்ட கைடா இது. அட அஜா, இந்த கருமாந்திர தேவடைய தொலை. சனியா. ஏய், எப்படி வர வேணும் கனவு கூட? கை பிடிச்சிட்டு புரிய. டேய், தனியை தொடாயி. ஜெயித்ரா சுருட்டு வச்சிருமா ஐயோ ஏமாந்த பொண்ணு கேட்டா நொட்டி போயிருக்கா டேய், பரவாயில்ல, அவனை கூட்டு தப்பு தானே. டேய், எப்படி வர வேண்டும்? கையை பிடிச்சிட்டு வர. புடி வா. அடி பாத்ரூம் அடி கண்ணே மாதி ரத்தே. ஏய், பாத்ரூம் அடி எவனடி பார்க்க போற? நீங்க தானே மன்னவா? நீங்க வேக வேகமா கை சுத்தி எவ்வளவு வேகமா இருந்தீங்க. நானா போனேன். நீங்க தானே தள்ளினீங்க. சரி, யார் வீடியா? நம்ம வீடு. நம்ம வீடா? ஆமா. சரி, நான் கையை கழுவணும், போய் தண்ணி எடுத்துருவான். தண்ணி தானே. டக்குன்னு வரணும். திருச்செந்தூர்வாடி வேலவா உந்தன் சேவை வரம் தரவா. திருச்செந்தூர்வாடி வேலவா திருச்செந்தூர்வாடி வேலவா உந்தன் சேவை வரம் தரவா. திருச்செந்தூர்வாடி வேலவா அந்த சரவண பொய்கதனில் அரிசி சிவாய் அவதரித்தா. அந்த சரவண பொய்கதனில் சரவண பொய்கதனில் பங்குனி தேரோடுதே பக்தர் காவடிகள் ஆடுதே. உனக்கு பங்குனி தேரோடுதே பங்குனி தேரோடுதே அந்த காவடிகள் ஆடுதே. பங்குனி தேரோடுதே வா முருகா. எப்படியோ உன்னை நான் 48 நாள் தவம் இருந்து வேண்டிய வீண் போகல. என் கணவர் வந்து விட்டார் சுவாமி. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது ஆனா சுவாமி அத்துடன் ஏய் அத்துடன் சுவாமி
நேரம் ஆகுது. ஏய் உள்ள என்ன பண்ணினேன்னு எனக்கு தெரியுண்டியா? நான் எதுவும் பண்ணல. ஏய் தெரியுண்டியா எனக்கு? டேய் ஐபா டேய். டேய் வாடா. என்ன பண்ணான்னு எனக்கு தெரியுமா பையா? என்ன பண்ணிட்டான்? நான் 3 வருஷ காலமா நான் வீட்டுல இல்லையா? இல்லன்ட்டியா? வேற எவனையா வீட்டுல வச்சு நொட்டி இருந்திருப்பா. எப்படியா நொட்டி இருந்திருப்பா? இப்ப நான் வந்துட்டேன், வீட்டாண்டே கூட வந்துட்டேன் அப்படின்ட்டு வீட்டுல பத்துனவனா காயல்ல கையில வீந்து கெஞ்சிய என் புத்தம் வந்துட்டான்ட்டு தோட்டத்து வாய்ப்படியா அமிச்சிட்டு வரா. அதான் நான் இல்ல சாமி. அப்படியே நீமா நேரம் இவ்வளவு நாளா நீங்க வர வேண்டிய அந்த முருகனை பிரார்த்தி கொண்டு யாரு? நடந்தது முருகனை. முருகாவா? ஐடி முருகா முருகா என்றால் முருகன் வருவானோ? அந்த முருகனுக்கு என் வீட்டுல நாடி வேலை அவனை வச்சு நிக்கிறப்ப அவனுக்கு என் வீட்டுல நாடி வேலை. அவரு கடவுளுங்க. கடவுளா? ஓ 3 வருஷமா இப்ப அவனதான் வச்சு அவனுதான் 2 பொண்டாட்டிக்குது. என் வீட்டுல நாடி வேலை அவனுக்கு. எனக்கு சோதனையா? ஏய் அப்ப ஏன் டிமா நேரம்? நான் முருகனை வழிபாட்டுங்க. கந்தனை நீங்க வரணும்னு சொல்லி அவன் பூஜை செய்யல. ஓ ஏய் அதே சாந்தஸ்ரீலா உன் மனைவி நீ வர வேணும்னு இப்ப என்னை வச்சு பூஜை செஞ்சுக்கிறேன். நீ போன் கால பேசுனா ஏய் எல்லாரும் ஓய்யா கந்தா நான் சொன்னேன்ப்பா கந்தன் சொன்னேன். அடி கண்டா கண்டா கண்டால் கண்டன் வருவானு. எப்படி முத்தம் தருவாரு? அவரு கடவுள். அவன் கடவுள்னா வச்சுக்க நீ அவனா பூஜை பண்ணி அந்த போட்டோ வச்சு பாய் தலகாணி போடுறியா? பாய் தலகாணி வேணா போடுறோம். போட்டோ போட முடியாது. டேய் போட்டோ வச்சு கடாசியா போட முடியாது. கேண்டி போட முடியாது. போட முடியாது. அப்ப அவனை தானே வச்சு நான் 3 வருஷமா இல்லைங்க. ஏன் அப்ப போட்டோ தூக்கி போடுறியா? போட முடியாது. தூக்கி போட்டு பாய் தலகாணி போடுறியா? அவராலதான் நீங்க வந்தீங்க. மாதிரி அவனா என் வீட்டுக்கு காங்கிரீட் போட்டானா இல்ல கடகால் ஏத்தானா கரண்ட் பில் கட்டானா? வெள்ளாறு வச்சு கலாச்சி ஆகணும். இல்லைங்க. நன்றி பாய் படிக்க பாரியா? பாய் படுக்க வேணா போடுவேன். ஏன்னா போட்டோ தூக்கி போட சொல்லாதீங்க. நான் போட மாட்டேன். ஓ 2 கல்யாணமா? இல்லைங்க. 4 வாய் மரமா? 2 மண்டபமா? அப்ப போட்டோ தூக்கி போடு. ஏன் நீ போட முடியாது? பாய் தலகாணி போடு. பாய் தலகாணி வேணா போடுறோம். போட்டோ போடுறேன். ஏய் நீ அவனா வச்சு நோட்டிக்கிடு. எனக்கு அதெல்லாம் இல்ல. இந்த நகைக்கு இது பாரு நகை அது மொத்தத்தையும் கட்டிட்டா முக்கியமா இந்த சேலைக்கு இது பாரு. ஐயோ கருமாந்திரம் நல்லாவே எல்லாம் அந்த தேவையால அது கட்டி கூட என் தேவால் போட்டா அடடடா என்ன எவ்வாறு கைட்டு நான் எதுவும் ஏய் கைட்டு குடியா? இது எங்க அப்பா அம்மா வீட்டுல போட்டது. ஏய் அது என் வீட்டு சொல்லி குடி தாடி முடி. அது எப்படி உங்க வீட்டு கொடுத்தாங்க? பின்னாடி எனக்கு கொண்டாடி தானே. ஓஹோ கைட்டு மொத்தத்தியா? கொடுத்துதான் ஆகணும். ஆமா கைட்டு குடியா? கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? குடிக்கலாம் நான் போறேன். நான் 2வது வீட்டு சைடே வரமாட்டேன். அவனுக்கு எப்படின்னா சரி போய் போறாங்க. நீயோ போய் இது பண்ணிக்கோ. இந்த நகை தானே போனா போகுது. கழட்டி கொடுக்குறேன். தோடதற்கு
ஏய் கைடியா டக்கன்றியா எந்த அம்மானே நீ உனாயே அதுனாலயா இந்த தாலி நீங்க கட்டின பாத்தீங்களா ஆ. தாலி தவிர அதே கைடியா ஏன் தர முடியாதா நீங்கதான் உங்களுக்கு நான் மனைவின்ற அர்த்தம் உறவு இத வேற ஆதி கிருஷ்ணா மணி செட்டானிடா நான் கம்மியா இருக்கும் போல இதே நீ ஒச்சே சொன்னியா இல்லைங்க என்கிட்ட நான் போட்டிருந்ததுல அவுத்து கொடுக்குறேன். சரி நான் போய் என் தாய் என் மஞ்சளாயிட்ட போய் தந்து வரேன் சரி அண்ணவா நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு காசு பணம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தாசி வீட்டுல மரியாதை உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னா உங்களை ஒன்னா கூட மதிக்க மாட்டான் ஏய் என் மஞ்சள் அப்படிப்பட்டவே இல்ல அவ பத்தி தெய்வம் அவளை பத்தி தப்பா சொல்லாத போவாதீங்க நான் போயிட்டு நீ படி அடா கேமவை பார்த்திடவே இவ்விதமாக நவகோடிக்காக அதிபதி நாராயண செட்டியார் தர்பார் அன்னவரால் கதை தொடரும். தென்னாட்டுக்கு அதிபதி நான் சபைய நாடி அண்ணனே யாரு என்ன விளக்கம் என்ன தெரியும் தெரியும் சொன்னால் விளக்க தெரியும் யாரு நான் தான் தென்னாட்டில் ஆட்சி செய்தார் நவகோடி நவகோடி நவகோடிக்கு அதிபதி நவகோடிக்கு அதிபதி நான் நானு பம்பாய் ஓ பம்பாய் பம்பாயில சம்பாரிச்சு ஓஹோ இங்கே சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கு சார் பம்பாயில சம்பாதிச்சு சுத்தி பார்க்கலான்னு வந்துக்கிறாரு நானும் பம்பாயில நிறைய பைசா நிறைய வட்டி கொடுத்து நிறைய பைசா அட்டிக்கு மேல அட்டிக்கு செஞ்சு என் பொண்டாட்டிக்கு தொங்க விட்டுக்கிறேன் என்ன அட்டிங்க ஓ அடிக்க வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு ஓ மாடி மெத்த வீடுலாம் 3 அடுக்கு 4 அடுக்குலாம் கட்டி வச்சிருக்கேன் வட்டி குட்டி போட்டுனே ஆமா இது அது மட்டும் இல்ல நானும் சரி வட்டிக்கு மேல வட்டி போட்டு காசு நிறைய சேர்ந்து போச்சு சாப்பிட்டு தொப்பதான் வந்துச்சு அதனால காசு பார்க்க தொப்பு பெருத்து போயிடுச்சு அதனால தமிழ்நாட்டுல சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய ஏரியா இருக்குன்னாங்க அந்த ஏரியா சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ரூம் நல்ல ரூம் ஒண்ணு நல்ல ரூம் ஒண்ணு 10 பட்னா இருந்தா போதும்
ஓ ரூம் எதுக்கு? ஒரு ரூம் room எதுக்கு? நல்லா கில்மாவா இருக்கணும். ஒரு பொண்ணுக்கே ஒத்துட்டு போயிடுறான். ஓ நாராயண செட்டி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு குட்டி வேணும். ஆ, ஓ ஒரு நாளா பத்தாது. குட்டி வேணுமா? ஆ. எங்க நாட்டுல இருக்குது. ஆ, இருக்குது எங்க நாட்டுல இருக்குது. என்ன குட்டி? பைசா ஆகும் அதிகமா. பைசா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அருமையான குட்டி. ஆ. அதுல தானே பொண்ணு இருக்குது. ஆ. பொண்ணு இருக்குது. ஆ, போலாமா? ஆ, போலாம். வாங்க போலாம். நம்ம கோழிக்கறி தெரியாது என்ன தட்டு தட்டு. வந்துட்டோம். ஆ. அந்த பொண்ணு பேரு ஆ, மஞ்சுளா தாசி. மஞ்சுளா தாசி. ஆமா ஆ, மஞ்சுளா தாசி. ஆ. நான் போய் சொல்லிட்டு வரேன். ஆ, உள்ள இருங்க, இங்க இருங்க. ஆ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பொறுமையா சொல்லிட்டு வா. எடுத்து இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அட்வான்ஸ் என்ன வேணுமா? அட்வான்ஸ் கொடுத்தாதான் நம்ப முடியும். சும்மா நீ கொல்லா குட்டி கொல்லா இப்போதைக்கு இது அட்வான்ஸா வச்சுக்கோ. ஒரு 50. அட்வான்ஸ் வச்சுக்கோ. இது வந்து உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கூகுள் பே. கூகுள் பே, ஜிபே, போன் பே. இங்க பாரு, ஸ்கேன் பண்ணி பணம் வந்துரும். அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ணா வந்துரும். ஆ, வந்துரும். அம்மாவுக்கு போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆ, சரி. அம்மா யாரு பாலு? நான் இதே ஊர்தான். இதே ஊருதான். என்ன ஒருத்தர் வழி கேட்டாரு. எதுக்கு வழி கேட்டாரு? நான் கூட்டு வந்துக்கிறேன். ஆ, அவருக்கு ஆ. பொண்ணுக்கு ஆசை வேணுமா? பணம்தா? அது எக்கச்சக்கமா இருக்குது. எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியல. அம்மா எல்லாம் மாட மாளிகை கோடை கோபுரம் எம்மா தான் கிடக்குது. ஆள் எப்படி இருப்பாரு? ஆள் நல்லா கொஞ்சம் அப்படிதான் அவ்வளவுதான் இருப்பாரு. நம்மளுக்கு ஆள பிரச்சனை, நம்மளுக்கு தேவை பணம். பணம். யாரு ஆள் எப்படின்னா நமக்கு தான் கிடைக்குது. சுத்தி பார்த்தா கூட ஒரு லட்சம். ஏய், அது பாட்டு போட்டு அம்மா மேலே ஏறு. நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு தேவை பணம். பணம் தான் போதும். தொட்டா 1 லட்சம். பட்டா 10 லட்சம். ஆமா. அம்மா நம்மளுக்கு தேவை பணம். பணம் தான். யாரு இருந்தாலும் ஏற்படா. ஆ. ஆள் கூட பார்க்கலாம். டேய், நான் கூட்டு வரேன். வரும்படி உத்தர உள்ள போலாம் ஐயா. உள்ள போலாம். உள்ள போலாமா? தம்பி டேய், ஆளு கூட்டு வந்தியா? ஆளு கூட்டு வந்தியா? யாரு ஆளு? இவரா? ஐயோ, பணம் பணம் இருக்கு. பணம் எவ்வளவு பணம் வச்சுக்கிறீங்க நீங்க? பணம் எல்லாம் கோடி கணக்கா கோடிக்கணக்கா? இருக்கு. அதெல்லாம் வடக்கில தண்ணீர் இன்னொருத்தி கண்ணீர். வடக்கில கண்ணீர் இன்னொருத்தி கண்ணீர். வரம் போய் வீடு சேரலாம். யாரா சாத்தி ராஜா உனக்கு எனக்கு மாறுமா? இதுவே சமயம் தான் தந்ததில நீ என்னடா இங்க பண்றது? ஏன் கொண்டாடிடா? ஏன் கொண்டாடிடா?
ஐயோ 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 மண்டை வச்சுட்டாங்களே ஐயோ ஐயோ அந்த மாலத்துல ஏற்றி வச்ச மனிதனுக்கு எங்க தெரியும் இவ்வளோ நாள் 48 நாளுக்கு விளக்கு இந்த மாடத்துல இவ்வளோ அழகா ஏற்றி வச்சிருந்தேன். அழிஞ்சு போகுது, என்ன காரணம் என்னன்னு தெரியலையே. சரி பாப்போம். அந்த கூடத்துல ஏற்றி வச்ச குடவிளக்கு அஞ்சு ஐயா குமரா கூடத்துல ஏற்றி வச்ச முன்னாடி கூடத்துல மாடத்துல ஏற்றி வச்சு மணி விளக்கு அழிஞ்சது. இப்ப என்னடானா கூடத்துல ஏற்றி வச்ச மணி விளக்கு அழிஞ்சு விட்டது. என்னன்னு தெரியலையே. என் கணவருக்கு ஏதோ ஆபத்து வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க கூடாது. அந்த தாஜி மனை தன்னை தேடி அந்த டாடி வண்டி ஓட்டாடி ஐயோ என்ன தொடாதீ மன்னவா. ஏன் என்ன தொடாதுன்னு சொல்றீங்க மன்னவா? அடி பெண்ணே கற்பகம் மாமா அடி பெண்ணே கற்பகம் சாமி அடி என்னை தொட்டாலும் நடி தோசம் பெண்ணே கற்பகம் நான் வந்தேனா வேற ஒருத்தோட இருந்தாளா அடிச்சனா மாண்டே ஓட்டாடி ஐயோ அன்னைக்கே நான் சொன்னேனே இந்த பேச்சு ஏன் கேட்கலையே. இந்த பணம் இருக்கிற வரைக்கும் நான் இந்த தாசிங்க எல்லாம் என் பேச்சு கேட்காம மன்னவா. ஐயோ நான் இருக்கிற மன்னவா. உங்க உயிருக்கு ஒன்னும் ஆபத்து வந்துடாது மன்னவா. நான் இருக்கிறேன், நீங்க பயப்படாதுங்க மன்னவா. ஐயோ சாந்தசிலனுடைய தலையை மஞ்சுளதாஸ் அடித்து உடைத்து விட உயிர் போகும் வரும் நிலையில் இருந்த சாந்தசிலன் அந்த கதை அப்படி இருக்க சாமலாபுரி ஆண்டு வரக்கூடிய தென் திசைக்கு அதிபதியான யம தர்மராஜன் தர்பார் ஆட்டுப்பட்டி